Taste the Daily. இன்றைக்கு இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு அறந்தாங்கி என்றால் அதிமுக என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தொகுதி இந்த தொகுதி. இன்றைக்கு இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு 2500 கோடி, அதாவது உலக வங்கி நிதியுடன் கல்லணை கால்வாய், அந்த ஜிஏ கிணால் 2500 கோடியில கால்வாய தூர்வாரி கான்கிரீட் கால்வாயாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 2500 கோடி. அதனால இந்த பகுதி தண்ணி திறந்து விட்டா, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்டா கடமடை வரை தடையில்லாம போய் விவசாயிகளுக்கு சேரும். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டாந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு செழிப்பான மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இங்க இருக்கின்ற அறந்தாங்கி கூட்டுறவு நூற்பாலைக்கு 35 கோடி கொடுத்து அதற்கு அந்த கூட்டுறவு நூற்பாலை சிறப்பா என்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி கண்மாய் அனைத்தும் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கால்வாய் கூட தூர் வர மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். அதனால தண்ணி திறந்து விட்டு கூட கடமடை பகுதிக்கு பல இடத்துல தண்ணி போய் சேரவில்லை என்று புகார் வந்துகிட்டு இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 800 அடி போர் போட்டா தான் தண்ணி கிடைக்கக்கூடிய பகுதியா பல இடத்துல இருக்குது. ஒரு சில பகுதியில் தான் இந்த காவிரி தண்ணீர் பாய்கிறது. பல பகுதியில் முழுமையான தண்ணீர் வசதி கிடைக்காம இருந்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு கண்மாய் ஏரிகள் நிரப்பக்கூடிய திட்டத்தை இந்த அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். தொண்டையெல்லாம் புண்ணாயிட்டுதுங்க, அதனால பேச முடியல. இன்னைக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை 2014 2021 வரைக்கும் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்க. 2 முறை தள்ளுபடி செஞ்சு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் விவசாயிகள் மின் மோட்டருக்கு ஷிப்ட் வச்சு கரண்ட் சப்ளை செய்யறாங்க. அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து போச்சு. எங்க பார்த்தாலும் போதை விற்பனை, இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்ல, சாராய வேற விற்குதுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிகிறாங்க. அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வந்து விட்டது இந்த ஆட்சியில. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான ஆட்சி இந்தியாவில் தமிழ்நாடு அரசு தான். இன்றைக்கு அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. 525 அறிவிப்பு திமுகவில் கொடுத்தாங்க. அந்த 525 அறிவிப்புல ஒரு 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சி அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. அதுல ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சால சிறந்ததா இருக்கும். இன்றைக்கு பெண்களுக்கு நம்முடைய 100 நாள் திட்டம், அதுல 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்திருக்காங்களா சொல்லுங்க, உயர்த்திருக்காங்களா? 100 நாள் வேலை 150 நாள் இல்ல இல்ல. அதே மாதிரி நம்ம இளைஞர்கள், மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு ரத்து பண்ணாங்களா? இப்ப 2 மாசத்துக்கு மின் கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து மாசம் மாசம் மின் கட்டணம்
கணக்கெடுன்னு சொன்னாங்க. கணக்கெடுக்காங்களா? இல்ல இல்ல. அதே போல மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரைக்கு 2 கிலோ சக்கரை போடுறாங்க, போட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலை திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோல் 5 ரூபாயில குறைக்கிறாங்க, இப்ப 3 ரூபாய் தான் குறைச்சிருக்காங்க. ஆக டீசலே குறைக்கல. இந்த டீசல் தான் நம்முடைய டிராக்டருக்கு எல்லாம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி மீனவர்கள் எல்லாம் போட்டுக்கு டீசலை பயன்படுத்துறாங்க. ஆக இந்த பகுதி விவசாயிகள் மீனவர்கள் நிறைந்த பகுதி. ஆக டீசல் விலை குறைக்காத காரணத்தினால இந்த மக்கள் பாதிக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல இல்ல, பொய்யான வாக்குறுதி தானே. பிறகு நீட் தேர்வு ரத்து பண்ணிருக்காங்களா? ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இதுவரைக்கும் ரத்தே செய்யல. இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்ச அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு 25 பேர் உயிரிழந்தது தான் மிச்சம். 25 உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு 25 மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க. இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டாந்தது மத்தியில காங்கிரஸ். திமுக ஆட்சி இருக்கும் போது கொண்டாந்தாங்க. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து நாம. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்ய என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசு. நீட் தேர்வு கொண்டு வந்ததும் அவர்கள் தான். நீட் தேர்வை ரத்து செய்ய என்று பொய் சொன்னதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய பாலங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம். சிறப்பான சாலைகளை போட்டு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது நகராட்சி. இந்த நகராட்சியில நீங்க ஏதாவது வீடு கட்டணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு 100% அந்த கட்டணத்தை ஏத்திட்டாங்க. ஒரு வீடு கட்டணும்னா அண்ணா திமுக 1000 ரூபாய்னா பல மடங்கு உயர்த்தி அந்த வீடு கட்டுகின்ற பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட மின் கட்டணம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வீடு கட்டின மேல கிராமத்துல அனுமதி இல்லாம வீடு கட்டினா அங்க இருக்கிற கிராம ஊராட்சி நிர்வாக அளவில் சீல் வைக்கலாமா? இனிமே கிராமத்தில் வீடு கட்ட முடியாது, நகரத்தில் வீடு கட்ட முடியாது, கிராமத்தில் வீடு கட்ட. இதான் தமிழ்நாடு ஒரு அறிக்கை வந்துட்டு வெளியே. கிராமத்தில் ஏதாவது, ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பல பேர் அனுமதி வாங்காதான் வீடு கட்டுறாங்க. கிராமத்தில் என்ன தெரியும் பாவம். ஏன்னா அப்படி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து இது வரைக்கும் வீடு கட்டுவாங்க, அப்புறம் போய் அனுமதி வாங்குவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் இனிமேல் அதற்கு தகுந்த அனுமதி வாங்காம வீடு கட்டினா சீல் வைக்கலாம்னு உத்தரவு போட்டார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மின் கட்டணம் இது நகராட்சி. இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சி இல்ல வீடுகளுக்கு எல்லாமே 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது இல்லாம ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். அப்புறம் வரி, இது நகராட்சி பேரூராட்சி எல்லாம் வரி வேற போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டுக்கு 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். வீட்டுக்கு வரி 100% உயர்த்தியாச்சு, கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடை வரி கட்டினீங்களா இப்ப 2500 ரூபாய் கட்டணும். போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க, அது ஒண்ணுதான் பாக்கி, அதுக்கு வரி போட்டாங்க. குடிநீர் கட்டணம் உயர்வு. ஆக இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? அண்ணா திமுக ஆட்சிக்கு கொரோனா காலம் 11 மாசம் விலையெல்லாம் ரேஷன் பொருளை கொடுத்தோம். இன்னைக்கு அரிசி பருப்பு எண்ணெய் கொடுத்தவா இல்லையா? கொடுத்தல 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். இப்படி அண்ணா திமுக ஆட்சியில நிறைய செஞ்சது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிக்கு 3 நேரம் சுட சுட அம்மா உணவகம், சமூக கூடங்களை உணவு தயாரித்து அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவிலே எங்கேயும் கொடுக்கலீங்க. ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் சொல்றார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் இவருதானா. எதுல கடன் வாங்குறது இல்ல,
இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்து தலையிலும் கடன் வந்தாச்சுங்க. நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க. இது இந்த கடனை நீங்க தான் கட்டணும். எப்படி கட்டணும்? வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க அரசாங்கம். ஆக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இதுக்கு வித்தி 2021 வரைக்கும் 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி 75 ஆண்டுல 5,18,000 கோடி, 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எப்படி போய் மக்கள் கட்ட முடியும்? இதெல்லாம் யாரு கட்டுறது? இதுக்கு வட்டி வேற கட்டணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டும் கொரோனா காலம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, இதை குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டம். 2வது கஜா புயல், இந்த டெல்டா மாவட்டத்தை பூரா புரட்டி போட்டு போயிட்டு கஜா புயல் சந்திச்சோம். அதே போல கொரோனா, ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. எந்த துறையிலிருந்து வருமானம் வரல. பெட்ரோல் டீசல் வரல, பத்திரப்பதிவு வரல, ரோட் டாக்ஸ் வரல, ஜிஎஸ்டி வரல, இந்த கலால் இந்த பிராந்தி கடையிலிருந்து வர அதுவும் வரல. இப்படி எதுவுமே வருமானம் இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் என்ன நடந்திருக்குது? ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கினீங்க? இன்னொன்னு 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வந்த வரவை விட 2024-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலா வருவாய், மறுபக்கம் கடன் வாங்குறீங்க, எந்த திட்டமும் அல்ல. ஆக இது மக்கள் சந்தேகம் ஏற்படுது இந்த ஆட்சி மீது. இதெல்லாம் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் நிர்வாக கோளாறு. திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இன்றைக்கு மக்கள் மீது இன்றைக்கு கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி பத்தி இந்த முதலமைச்சர் பேசுறாரு. 10 ஆண்டு காலமாக ஒரு இருண்ட ஆட்சி செஞ்சாங்க. கண்ணை மூடிட்டு படுத்தா இருண்டு தான் தெரியும், கண்ணை விழிச்சு பார்த்தா தானே வெளிச்சம் தெரியும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. 10 ஆண்டு காலத்துல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வாங்கி பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி சொன்னோம், செஞ்சோம். இன்னைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது எல்லாமே செஞ்சோம். மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுக்கணும் கொடுத்தோம். நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி மடிக்கண்ணி கொடுத்தோம், வெளியில சைக்கிள் கொடுத்தோம், இன்னைக்கு புஸ்தகம் கொடுத்தோம், பைய கொடுத்தோம், எல்லாமே கொடுத்து அறிவு திறனை வளர்த்து இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நீங்க அப்படியா திட்டத்தை கொண்டாந்தியா? இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிற, இவ்வளவு வரவு வந்திருக்குது, என்னத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே இல்ல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஒரே ஆண்டுல அம்மாவுடைய அரசு 11 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம் மருத்துவமனையோட. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சிறப்பான ஆட்சி என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். 21 பாலிடெக்னிக், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதே போல பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்ட கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை அந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படி படிக்கிறாங்க. 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. ஆட்சியில புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, நிறைய கல்லூரி திறந்த விளைவு அண்ணா திமுக ஆட்சி 19-20 100க்கு 54 பேர் பட்டப்படி படிக்கிறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் அண்ணா திமுக ஆட்சியில். ஆட்சியில் அப்படி இருக்குதா? ஒரு சிறந்த ஆட்சி என்றால் நிர்வாக திறமை வேண்டும். அந்த நிர்வாக திறமை உள்ள ஒரு அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் 140 விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். கூட்டுறவுத்துறையில் விருதுகள், போக்குவரத்து விருது, மின்சாரத்துறையில் விருது, சமூகத்துறையில் விருது, இப்படி தேசிய அளவில்
சிறந்த நிர்வாக திறமைமிக்க அரசு கையாண்ட காலத்துல தேசிய விருது பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி வேளாண் துறையில தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதை பெற்ற கிறிஸ்கர்பன தேசிய விருது பெற்றோம். எதுக்காக சொல்றேன்னா, வேணுமென திட்டமிட்டு எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக ஒன்னும் செய்யல சொல்றீங்க. இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நீங்க சொல்லு என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க. எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். செஞ்சிருக்கிறார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார். நாட்டு மக்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அப்படி சொன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுறாரு. இதுவரைக்கும் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன். தவறா பேசிருக்கீங்களா? அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், எப்படி எல்லாம் செயல்பட்டோம், அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது, தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு அண்ணா திமுக ஆட்சியில் பயன்பெற்றார் என்ற புள்ளிவிவரத்தான் சொல்லியிருக்கிறேன். திமுக ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து விட்டா திமுக கட்சி இருக்காது. அந்த அளவுக்கு ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு பிராந்தி கடைக்கு போனா 10 ரூபாய் கொடுத்தா பாட்டிலுக்கு அதிகமாக வேண்டியது. உண்மைதானே? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 15 கோடி. இது எங்க போகுது? மேலிடத்துக்கு போகுது. மேலிடம் யாரு? நீங்களே முடிவு பண்ணிக்க. அதை சொன்னா கோபம் வரும் அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5000 கணக்கு போடுங்க. இந்த வருஷம் எத்தனை ஆயிரம் கோடி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதை சொன்னா அவர்களுக்கு கோபம் வருது. உண்மைதானே? பொய்யல் இல்ல. நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட், நீங்க தான் நீதிபதி, நீங்க சொன்னா சரி. ஆக நான் எதிர்க்கட்சி என்பதற்காக நான் குறை சொல்லவில்லை. குறையை எடுத்து சொல்வது பிரதான எதிர்க்கோட வேலை. எங்களுடைய பணி செய்யறோம், நீ அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு ஏதாவது பேசுறார். மீறி என்ன பேசினா, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனார், காலுக்குள்ள போனார், கைக்குள்ள போனார், பறந்து போனார். இதான் நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. வேற என்ன பேச போற? மீறி கேட்டா அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, அண்ணா திமுக மதவாத கட்சியோட போய் சேர்ந்துக்குது, மதவாத கட்சியோட போய் சேர்ந்துக்குது அப்படின்னு பேசுவார். உங்களுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத எந்த விஷயமே கிடையாது. 1999 பாரதிய ஜனதாவும் திமுகவும் பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சுதானே போட்டிட்டாங்க. அந்த 5 வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சியில திமுக எம்பி மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? திரு முரசொலி மாறன் அவர்கள் அங்க மத்திய அமைச்சராக இருந்தார். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு 1 வருஷம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப இலாக்கா இல்லாத கேபினட் மந்திரி கொடுத்தது பாரதிய ஜனதா அரசு. 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி. அவர்கள் வச்சா பிஜேபி நல்ல கட்சி, அண்ணா திமுக வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஊழல் திமுக கட்சி அகற்ற வேண்டும். 2 கருத்து. ஒண்ணு, நாங்க கூட்டணி வச்சாச்சு. 2026 தேர்தல், அந்த தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்கின்றார்கள். அதனால தேர்தல் ஜுரம் வந்துட்டு திமுக எல்லாம் கத்துறாங்கப்பா. கூட்டணி கட்சிக்காரர் சேர்ந்து எங்க மேல எரிச்சல் படுறாங்க. எரிச்சல், நாங்க கூட்டணி வச்சா நீ ஏப்பா கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க, நீ ஏன் கவலைப்படுற? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான கூட்டணி அமைச்சிருக்கோம், சரியான பாதையில் போறோம். எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, வலிமையான கூட்டணி இருக்கு காரணத்தால நீங்க எரிச்சல் பட்டு அமைச்சர் பேசுறாங்க, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எண்ணிவிட்டார்கள். அதை தேர்தல் மூலமாக நிரூபிப்பாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கட்டுமான பொருள் இன்றைக்கு கேட்க வேண்டியதே இல்லை, கடுமையா உயர்ந்து போச்சு. அதை பற்றியும் கவலை இல்லை. இப்படி கவலைப்படாத அரசாங்கம் தேவையா? கொரோனா காலம், நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு போக முடியல. ஓராண்டு வீணா போச்சேன்னு கவலைப்பட்டாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. இடத்துல கோரிக்கை வச்சாங்க, இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்க. எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ். இன்றைக்கு மாணவராக இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாளியா இருந்தாலும் சரி,
எல்லாருக்கும் நன்மை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ திமுக வந்த பிறகு லேப்டாப் நிறுத்திக்கிட்டார், திமுக வந்த பிறகு தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார், அம்மா இருசக்கர வாகனத்தை கொடுத்து நிறுத்திட்டார். இப்படி அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எது நன்மை கிடைக்குமோ அந்த திட்டத்தை எல்லாம் திமுக அரசு செய்துதான் இந்த 4 ஆண்டு சாதனை. வேற என்ன செஞ்சிருக்கிற? அது மட்டும் இல்ல, அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் அதையும் மூடிட்டீங்க. அதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? ஏழை எளிய மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிச்சோம். இது தப்பா? இதுல என்ன இருக்குது? இது எந்த ஆட்சி இருந்தா என்ன? மக்களுக்கு சேவை செய்தானே கட்சி இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதுல வருமானம் இல்லை, அதனால அதை மூடிட்டாங்க. அவளுக்கு வருமானம் வந்தா பரவாயில்ல. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்வதுதான் முதல் பணி. திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருமானம் வருது அதுதான் அவளுக்கு முதல் பணி. அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இன்றைக்கு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டு அம்மா நடத்தி 2,42,000 கோடி முதலீட்டை ஈர்த்து 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான வேலை கிடைச்சது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2015 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துன்னு சொல்லி நடத்தினாங்க. இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டா கொடுக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அத்தனையும் பொய், அத்தனையும் டிராமா. அதுக்கு மேல இன்றைக்கு ஸ்டாலின் 46 கோரிக்கை. இப்போ இது மாதிரி வீடு வீடா நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாரா தெரியல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் இணைகிறார். அப்போ 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தார்? 46 பிரச்சனை இருப்பதாக அவரே இந்த கடிதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா 46 பிரச்சனை ஏன் தீர்க்கல? 4 ஆண்டு காலமா நீங்க தானே முதலமைச்சர், திமுக ஆட்சி தான் நடக்குது. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் நீங்க தீர்க்கல? தீர்க்க மாட்டாங்க. மக்களை பற்றி கவலை இல்லை. இது கூட இது ஒரு டிராமா, இது ஒரு நாடகம். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அப்ப நீங்க போனா கேள்வி கேட்பீங்க. அதுக்கு இப்பவே அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா இந்த செயலில் ஈடுபடுறாங்க. மக்களை ஏமாற்ற அரசாங்கம் வேணுமா? இது நடக்குமா? அதை விட மீனவர்கள், இன்னைக்கு மீனவர்கள் வந்து கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட போது அது வலையெல்லாம் அந்த புயல் காத்துல மழையில அடிச்சிட்டு போச்சு. அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். போட்டெல்லாம் உடைஞ்சு போட்டுக்கு அதுக்கு நிவாரணம் கொடுத்தோம். அதே போல இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க வேணுங்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் கச்சத்தீவை மத்திய அரசு மீட்டு கொடுக்குங்கிறார். தம்பி கொஞ்சம் பேச, கொஞ்சம் கச்சத்தீவை மீட்க வேணும். யார் சொல்றது? திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசாங்கத்திட்ட. நாங்க கேட்கிறோம், மக்கள் கேட்கிறாங்க. இதே திமுக 1999 பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட போது அமைச்சரா இருந்தீங்களா? 5 வருஷம் பாரதிய ஜனதாவோட அமைச்சரா இருந்தீங்க. அதுக்கு பிறகு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. உடனே காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து அங்க ஒரு 5 வருஷம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அதுக்கு முந்தி விபி சிங், அதுக்கு முந்தி மரியாதைக்கு தேவகவுடா அவர்கள், குஜரால் அவர்கள், இப்படி மத்திய அமைச்சரவையில் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. ஏன் அப்ப இந்த மீனவர் பிரச்சனை தீர்க்கல? ஏன் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ன வரல? இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா மத்திய அரசு மீது அவதூறு செய்தி பழி போட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக இப்ப திரு ஸ்டாலின் கச்சத்தீவை ஏன் மத்திய அரசு மீட்கவில்லை என்று ஒரு நாடகத்தை அரங்கியிருக்காங்க. நாங்க கேட்கறது, மக்கள் கேட்கறது, மீனவர் கேட்கறது, 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தீங்களா? அப்ப ஏன் மீட்கல? மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா அதை பத்தி அக்கறை இல்ல. தேர்தல் வந்தா தான் மக்களை பத்தி சிந்திப்பாங்க, மீனவரை பத்தி சிந்திப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. திமுகங்கிறது கட்சியில் கார்பரேட் கம்பெனி ஆயிட்டது. அது ஒரு கார்பரேட் கம்பெனி.
அதுல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் தயாநிதி மாறன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முந்தி அவருடைய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் புத்தகம் எழுதியிருக்காங்களாம். அதை வெளியிடுறாங்க. அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சுட்டு, குடும்பம் பூரா பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா பொறுத்து பார்த்து அந்த அம்மாவும் இன்னைக்கு அரசியல் நுழைய ஆரம்பிச்சுட்டு. அந்த அம்மா பேசும்போது சொல்லுது, இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிக்கு இடையில அந்த அம்மா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாராம். எவ்வளவு வேடிக்கை ஏங்க! பல்வேறு பணி இருக்குதான் உதயநிதிக்கு. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு திருமதி துர்கா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உதயநிதி கலந்துகிட்டது அந்த அம்மா பேசுற பேச்சு. குடும்பத்தில் இப்படியே உங்களுக்குள்ள பேசி பேசி நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி தேவையா? திரு கருணாநிதி குடும்பம் எப்ப வந்ததோ, எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை குடும்பம் தான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது. மக்கள் பிழைத்ததா சரித்திரம் இல்லை. அது வரதும் வராது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவ வேண்டும், எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். நான் வரும்போது சொன்னாரு அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் சொன்னார், இதுவரைக்கும் அறந்தாங்கியில இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கல. இன்னைக்கு 1.5 கிலோமீட்டர் இன்னைக்கு வாகனம் வர முடியாம இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிட்டு வந்தது. எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிட்டு வந்தது. அப்படி மக்களுடைய எழுச்சியை பார்க்கிறோம், மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்கிறோம், மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி பார்க்கிறோம். ஆக அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய மகிழ்ச்சியே சாட்சி. இது உங்களுடைய அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி. அண்ணா திமுக அரசு மக்களுடைய அரசாங்கம். அதே மக்களுடைய அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே மலர அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியிலே போட்டியிட்டார். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.